துணிவு இருந்துச்சுன்னா தோல்வி கூட தற்காலிகம் தாங்க. இந்த மேசராசிக்காரங்களும் இப்படி தான். இந்த மேசராசிக்காரங்க நீங்கள் பிறந்ததே உங்களோட வாழ்க்கையில் முன்னேற தான். இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெருசுப்படுத்தாமல் அதை அப்படியே விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்கள். உங்கள் யோசனையால் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வை பெறலாம். வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் வரும். ஆனால் பிரச்சனையை நினச்சி நாம் ஓய்ந்து போகாமல் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத துணிச்சலாக முடிவு பண்ணால் கண்டிப்பாக நன்மையை பெறலாம். அந்த ஒரு விஷயம் இந்த மேசராசிக்கு ரொம்பவுமே நல்லா வரும். அதிக யோசனை இல்லாமல் செயலில் இருங்கிற உங்களோட குணம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். யோசிச்சுட்டே பாருங்கள், சிலர்லாம் உட்காந்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. ஆனால் இந்த மேசராசிக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஒரு விஷயம் நடக்குதா, அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சாலே திறமையாலேயே எல்லா வகையிலுமே உயர்வை காணக்கூடியவங்க இந்த மேசராசி. அது அற்புதமான ஒரு ராசிங்க நீங்கள் தான். சில நேரம் எல்லா விஷயங்களுமே கைவிட்டுறலாம் அப்படின்னு கூட தோணும். ஆனால் அப்படி கைவிடலான்ற தோன்ற வேலையை கூட நம்ம ஏன் விடணும், இதை நம்ம துணிச்சலாக செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு உங்கள் திறமையால் நன்மையை பெறுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை கண்டு நீங்கள் ஓய்ந்து போகாதீங்க. எந்த ஒரு விஷயமுமே இப்போ நீங்கள் திறமையால் பாருங்கள் நன்மை பெற்றிருப்பீங்க. சில நேரம் விஷயங்களை கைவிடுற மாதிரி தோணும், ஆனால் அது முடிவு கிடையாது. அது உங்கள் புதிய ஆரம்பத்துக்கான சைகையாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் விழுந்தாலுமே வேகமாக எழுந்து நிற்கக்கூடிய ராசி. பயம்னு ஒன்று உங்களை நிறுத்த முடியாதுங்க. மற்றவங்க கனவு காண்பாங்க, நீங்கள் அதை செஞ்சு காட்டுவீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் காத்திருக்கிறது வெற்றிக்காக. உங்கள் துணிவுக்கு பின்னால் கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு கூட நாளைக்கு மிகப்பெரிய மாற்றமாக மாறும். மேச ராசிக்காரங்க பாதையை யாரும் உருவாக்குறது கிடையாது. அவங்களுக்கான பாதையை உருவாக்கி வெற்றி வாய்ப்பை நிலைநாட்டக்கூடியவங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் செவ்வாய். நவகிரகத்தில் இந்த செவ்வாய் தைரியம், அதுக்கப்புறம் வீரம், நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் பகவான் பூமாதேவி, அதுக்கப்புறம் பரத்வாஜ முனிவரின் புதல்வர். வீரம், துணிச்சல், தலைமை பண்பு, சகோதர உறவு, அதுக்கப்புறம் பூமி சொத்துக்கு எல்லாமே காரணம். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாயை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க. பெரும்பாலும் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே பயந்து பின்னோக்கி போக மாட்டீங்க. வீரம், துணிச்சலோடு தான் செயல்படுவீங்க. அதே போல் இந்த மேசராசின்னு பார்க்கும்போது இது நிறைய பேருக்கு பொருந்துங்க. சின்னவன், பெரியவன், ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், அந்த வித்தியாசம் கிடையாது. உங்களோட தகுதிக்கு ஏற்ப ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக மேசராசிக்கு இருக்கும். இந்த செவ்வாய் பகவானோட பரிபூர்ண அருள் உங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை வழிபடுறது மேசத்துக்கு அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க கூட செவ்வாய்க்கிழமையில், அதுவும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் போட்டு வழிபடுவது, துர்க்கை அம்மன் வழிபாடு அந்த செவ்வாய் தோஷத்தை குறைக்கும். செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நன்மையை பெற முடியும். அது அற்புதமான ஒரு வழிபாடு இது. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை அடைய முடியும். அதே போல் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானுக்குரிய நெய்வேத்தியம் என்னென்னா துவரம் பருப்பில் செய்கிற எல்லாமே, அதுக்கப்புறம் சிவப்பு நிற மலர்கள், இது ரெண்டுமே செவ்வாய்க்குரிய ஒரு வழிபாட்டு முறை. துவரம்பருப்பாலான பொருட்களையும் சிவப்பு நிற மலர்களையும் சாற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அப்படி செவ்வாய் பகவானை மனசார நீங்கள் வழிபட்டு வருவதால் என்னெல்லாம் நடக்கும்னா, திருமண தடை நீங்கும். சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது தீரும். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம், கடன் பிரச்சனை உங்களை விட்டு அகலுங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த செவ்வாய் பகவான் வழிபாடு. அப்படி செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஓங்கம் செவ்வாய் பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், துர்க்கை அம்மனை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுறீங்க அப்படின்னா ஓங்கம் துர்க்கை அம்மனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் 17 முறை உச்சரித்து வழிபடுறது ரொம்ப நல்லது. இப்போ கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு இறைவனை மனசார நம்பிக்கிட்டு ஓங்கம் செவ்வாய் பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். செவ்வாய் பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஒரு சில பிரச்சனைகள் பாருங்கள் தீர்க்கவே முடியல, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிறவங்க மேசராசிக்காரங்க, அதுக்குமே ஒரு எளிய தீர்வு இருக்குது. அது உங்ககிட்டயே இருக்குது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புங்க. ஆமாங்க, ஜாதக அமைப்பால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியல அப்படிங்கிற பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் நோட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள்.
அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் ஜாதக அமைப்பால் நிரந்தரமாக பெற முடியும். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது வருது அப்படின்னா அதை முழுமையாக பெற நீங்கள் என்ன செய்யணும், கெடுபலன் இருக்குது அப்படின்னா அது வராமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பராபவ வருடம் ஆணி மாதம் இந்த கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது குரு பகவான் பாருங்க மாத தொடக்கத்தில் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அவரோட சுக்கிரனும் இணைஞ்சி சஞ்சாரம் செய்கிறாரு. அர்த்தாசிரம குருவாக இருந்தாலும் அவரோட பார்வை அப்படிங்கிறது நல்ல பயன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்படி இருந்தாலும் உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்னதாக தொல்லை வரவும் வாய்ப்பு இருக்குது. உடல்நல கோளாறு வருது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கூட நல்லா இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் பலன் தரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரியான ஏதாவது மாற்றம் ஏற்படும். சுப செலவுகள் வருவதற்குமே வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ள நீங்கள் இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் நீங்க பெற்று உங்களுக்கான வேலையை நிறைவாக செய்வீங்க. இதனால் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பும் வந்து சேரும். அந்த பொறுப்புகளை திறமையாக கையாள்வதால் நீங்கள் நன்மைகளை பெற முடியுங்க. அவ்வளவு அதி அற்புதமான கிரக சூழல் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான நல்ல விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உறுதியாக செயல்படக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தராரு. வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வர்றதுனால குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால விரயங்கள் கூட சுப விரயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகுதுங்க. நெருக்கடியுமே குறையுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் வந்திருக்கு. மனக்குழப்பம் தீரும். தேவையில்லாத சிந்தனையை மட்டும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. பிள்ளைங்களால சங்கடம் வரலாம், ஆனாலும் பெரிய பிரச்சனை இல்லை. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருது. குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலை வருது. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை பேசி இந்த மாதம் நீங்கள் தீர்த்துக்கலாம். உடல் நிலையில் தோன்றி பாதிப்பு இப்போ இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெற முடியும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கூடுதலாக கவனம் எடுக்கணும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், உழைப்பால் உயர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மையை தரக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்ததுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகுது. நீங்கள் எதிர்பார்த்த பண வருமானம் சரியாக வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையுமே முடிவுக்கு வரும். ஆரோக்கிய குறைபாடு நீங்குது. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள். அது கட்டாயம் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் எதிர்பார்த்த வேலையை பெற முடியும். இந்த மாதம் அரசு வழி முயற்சி சாதகமாக மாறுது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த 7.5 சனி எண் பாதிப்பு நீங்குது. அதே போல் வெளிநாட்டு முயற்சியும் சாதகமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு பக்கபலமாக இருக்குது. கையில் பணம் இருக்கும், மகிழ்ச்சி இதனால் வரும். மனசில் பாருங்கள் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி வரும். பெண்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியான நிலை உருவாகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், அதுக்கப்புறம் பதவி உயர்வு, இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் பெற போகிறீங்க. விவசாயத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகுது. மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றின எண்ணம் மேலோங்குது. கரெக்டாக நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபமேற்றி வழிபடுவதால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் நீங்கும். கார்த்திகை 1ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனையை திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்ந்து வரக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த மாதம் யோகம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க கிரக சூழல். எப்படின்னா ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. மனசில் இதனால் புதுசாக நம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலுமே உயரும். எடுத்த வேலையை சிறப்பாக முடிச்சு காட்டுவீங்க. தடைப்பட்ட வேலையை கூட இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. இதனால் உங்கள் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். உடலில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடியும் காணாமல் போகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, அதுக்கப்புறம் இடமாற்றம், இது எல்லாமே நல்ல ஒரு உயர்வை தருது. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாங்க. உங்கள் கனவு ஆசை பழிக்கும். புதுசாக தொழில் தொடங்குவதற்குமே நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும்.
அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது, தலைமையின் ஆதரவு பக்கபலமாக இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்ததை விட நிம்மதியான சூழல் இந்த மாதம் அதிகரிக்குது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவும் இருக்குது. ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால உற்சாகமாக எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் செயல்படுவீங்க. குரு பகவானோட பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால திடீர் வாய்ப்பு உங்களை தானாக தேடி வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குது, வருமானமும் நல்லாயிருக்கும், செலவு கட்டுக்குள்ளே வரும். ஏழரை சனியின் பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான நிலை அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஏற்பட்ட தடை விலகி நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க, நல்லா படிப்பீங்க. ஆசிரியர், பெற்றோர் அப்படின்னு இவங்களோட உறுதுணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் சீராக கிடைக்குது. இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே தினம்தோறுமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இது சிறப்பான பரிகாரமாக அமையும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அதிகாலையில் இருந்துச்சு சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தரும். இந்த ஒரு விஷயம் அது அற்புதமான மாற்றத்தை மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து செய்யுங்க. இறைவனின் அருளால் தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.